வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் கடந்த 2 ஆண்டுகளில் அதன் நேட்டோ நட்பு நாடுகளிடமிருந்து 2 குறிப்பிடத்தக்க நீண்ட தூர ஏவுகணைகளை பெற்றுள்ளது. இந்த ஏவுகணைகள் உக்ரைனின் ஆயுதப்படைகளுக்கு ரஷ்யாவுக்குள் நீண்ட தூர துல்லியமான தாக்குதல்களை நடத்தவும் போரின் தந்திரோபாய இயக்கவியலை மாற்றவும் உதவின. தொடர்ந்தும் போரில் நடந்து வரும் நிலையில் உக்ரைன் இப்போது ஒரு முக்கிய ஐரோப்பிய கூட்டாளியிடமிருந்து இதுபோன்ற 3வது கேம் சேஞ்சர் ஆயுதத்தை பெற தயாராக உள்ளது. உக்ரைனில் போர் தொடங்கிய காலத்தில் இருந்தே உக்ரைன் நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்டு ஏவுகணைகளை தமக்கு ஆயுத உதவி செய்த நாடுகளிடம் கோரி வந்தது. நேட்டோ தாக்குதல் வீச்சு கொண்ட ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுப்பது ரஷ்யாவின் சிவப்பு கோட்டை கடக்கும் செயல் என்று எச்சரிக்கை செய்தார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின். அதனால் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட ஏவுகணைகளை கொடுக்க தயங்கின. தொடர்ந்த போரில் புட்டின் கூறிய பல சிவப்பு கோடுகள் கடக்கப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு கோடையில் உக்ரைனை திறனுடன் ஆயுதபாணியாக்குவதற்கான அழைப்புகளுக்கு பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் முதலில் செவிசாய்த்தன. பிரிட்டன் உக்ரைனுக்கு ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை கொடுத்தது, பிரான்ஸ் கல்ப் ஈஜி ஏவுகணையை கொடுத்தது. இரண்டும் வெவ்வேறு பெயர்களாக இருந்தாலும் இரண்டும் ஒரே ரக ஏவுகணைகள் தான். அது ஒரு கூட்டு தயாரிப்பு. பிரிட்டனில் தயாரிக்கும் போது அதன் பெயர் ஸ்டார்ம் ஷேடோ, பிரான்ஸ் தயாரிக்கும் போது ஸ்கல்ப் ஈஜி. இந்த நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட ஏவுகணைகள் ரஷ்ய நிலைகளை முன்னணியில் இருந்து பின்னகர வைத்தது, ரஷ்ய இராணுவ தளவாடங்களை சீர்குலைத்தது மற்றும் வளங்களை மறுபகிர்வு செய்ய கட்டாயப்படுத்தியது. ஒரு வருடம் கழித்து அமெரிக்கா நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட ஏவுகணைகளை கொடுத்து இந்த குழுவில் இணைந்தது. உக்ரைனில் மிகவும் விரும்பப்பட்ட நீண்ட தூர ஏவுகணையான இராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS-ஐ கடந்த ஆண்டு வழங்க அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது. ரஷ்ய இராணுவ விநியோக சங்கிலிகள் மற்றும் ரஷ்ய இராணுவ கட்டளை மையங்கள் உட்பட பல உயர் மதிப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கு உக்ரைன் ATACMS-களை பயன்படுத்தியுள்ளது. அந்த ஆயுதம் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு ஒரு வருடம் கழித்து உக்ரைன் மற்றும் ஒரு நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட ஏவுகணையை பெற முடியும் என்பதற்கான அறிகுறி உள்ளது. இது ஜெர்மனியின் தயாரிப்பு டாரஸ் KEPD-350 ஏவுகணை. அமெரிக்காவிடம் உக்ரைன் நீண்ட காலமாக இராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS-ஐ கேட்டு வந்தது போல ஜெர்மனியிடம் டாரஸ் KEPD-350 ஏவுகணைகளை கேட்டு வந்தது. ஆனால் அப்போதைய ஒலாப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான ஜெர்மன் அரசு அந்த கோரிக்கையை தொடர்ந்து நிராகரித்து வந்தது. இப்போது ஜெர்மனியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புதிய ஜெர்மன் அரசு உக்ரைனுக்கு டாரஸ் KEPD-350 ஏவுகணைகளை கொடுக்கலாம் என்று சைகை செய்துள்ளது. ஜெர்மனியின் ஆட்சித் தலைவராக வரவிருக்கும் ஃபிரெடரிக் மெர்ஸிடம் உக்ரைனுக்கு டாரஸ் ஏவுகணைகளை வழங்குவீர்களா என்று ஜெர்மன் பொது ஒலிபரப்பு நிறுவனமான ARD கேட்டபோது அதற்கு அவர் இது ஐரோப்பிய நட்பு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய தொகுப்பின் ஒரு பகுதியாக இருந்தால் அதை அங்கீகரிப்பதாக கூறினார். இதை ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் ஜெர்மனி பங்கேற்க வேண்டும் என்று ஜெர்மன் ஆட்சித் தலைவர் குறிப்பிட்டார். ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்தில் உள்ள கெர்ச் பாலம் மற்றும் பிற ரஷ்ய இராணுவ உள்கட்டமைப்பை தாக்க உக்ரைன் நீண்ட தூர டாரஸ் ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும் என்று அவர் ஒளிபரப்பாளரிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது. கெர்ச் பாலம் ரஷ்யாவின் பிரதான நிலப்பகுதியை கிரிமியாவுடன் இணைக்கிறது. கிரிமியா 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் இருந்து ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன்பின் ரஷ்யாவையும் கிரிமியாவையும் இணைக்கும் கெர்ச் பாலத்தை பல பில்லியன் செலவில் புட்டின் கட்டினார். கெர்ச் பாலத்தை தமது வெற்றி சின்னம் என்று புட்டின் குறிப்பிடுவது வழக்கம். ஜெர்மனியின் ஆட்சித் தலைவராக வரவிருக்கும் ஃபிரெடரிக் மெர்ஸ் ஜெர்மன் பொது ஒலிபரப்பு நிறுவனமான ARD-க்கு கொடுத்த நேர்காணலில் உக்ரைன் போரில் விஷயங்கள் இப்படியே தொடர்ந்தால் ஒரு திருப்பு முனை அவசியம். உதாரணமாக ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான நிலைத்தொடர்பு அளிக்கப்பட்டால் அல்லது ரஷ்ய இராணுவ தளவாடங்கள் அமைந்துள்ள கிரிமியாவில் ஏதேனும் நடந்தால் உக்ரைனை மீண்டும் மூலோபாய ரீதியாக மீண்டும் பலம் வாய்ந்ததாக கொண்டுவர டாரஸ் KEPD-350 ஏவுகணை ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று மெர்ஸ் கூறினார். முன்னதாக ஒலாப் ஸ்கோல்ஸ் அரசாங்கம் ரஷ்ய தலைமையை புண்படுவதை தவிர்க்கவும் போரின் விரிவாக்கத்தினை தவிர்க்கவும் ஏவுகணைகளுக்கான உக்ரைனின் கோரிக்கைகளை மறுத்து வந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தற்போதைய ஜெர்மன் ஆட்சித் தலைவர் ஒலாப் ஸ்கோல்ஸ் ஜெர்மன் துருப்புக்கள் இல்லாமல் டாரஸ் ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடியாது என்று கூறினார். ஜெர்மனி தனது படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவதன் மூலம் அதிகரிக்கும் அபாயத்திற்கு தயாராக இல்லை என்றும் வாதிட்டார். மறுபுறம் மெர்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே உக்ரைனுக்கு டாரஸ் KEPD-350 வழங்குவதற்கு தனது ஆதரவை தொடர்ந்து குரல் கொடுத்தார். அவர் சமீபகால உரையாடலில் உள்வரும் ஜெர்மனியின் புதிய ஆட்சித் தலைவர் உக்ரைனுக்கு டாரஸ் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து குறிப்பிட்ட விவரங்களை வழங்கவில்லை. ஜெர்மனியில் கூட்டணி அரசாங்கம் அமைய உள்ளது. மெர்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சியின் எதிர்கால கூட்டணி பங்காளிகள் இந்த நடவடிக்கைகளை ஆதரிப்பார்களா என்பது குறித்தும் தெளிவு இல்லை.
KEPD 350 அல்லது டாரஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் இணைந்து உருவாக்கிய வானில் இருந்து ஏவப்படும் குரூஸ் ஏவுகணை. இது ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் இது ரஷ்ய ரேடார்களில் கண்டறியும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. KEPD 350 ஒரு டெர்போ ஃபேன் இயந்திரத்தால் இயக்கப்படுகிறது மற்றும் 500 கிலோமீட்டர்கள் வரை அதிகாரப்பூர்வ தாக்குதல் வரம்பை வைத்திருக்கிறது. இந்த ஏவுகணையில் மின்னணு மற்றும் தற்காப்பு எதிர் நடவடிக்கைகளும் பொருத்தப்பட்டுள்ளன. உயர் துல்லியமான ஸ்டாண்ட் ஆஃப் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை வான் பாதுகாப்புகளை ஊடுருவி கடினமான இராணுவ இலக்குகள் மற்றும் ஆழமாக வேரூன்றிய நிலத்தடி இலக்குகளை அளிக்க முடியும். கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் கெர்ச் பாலத்தை உடைத்து கடலில் விளைவிக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்பகுதியை தாக்கி உடைக்க வேண்டும். அதற்கு KEPD 350 ஒரு பொருத்தமான ஆயுதம். டாரஸ் ஏவுகணைகள் எதிரியின் வான் பாதுகாப்பில் இருந்து விமானத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அதே வழியில் அதிக வலுவூட்டப்பட்ட மற்றும் நிலத்தடி இலக்குகளை துல்லியமாக தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் துல்லியம் மற்றும் ஸ்டாண்ட் ஆஃப் வரம்புடன் இந்த ஏவுகணைகள் பணியாளர்களுக்கும் விமானத்திற்கும் உகந்த பாதுகாப்பை வழங்குகின்றன. உக்ரைனிய நிர்வாகம் ஜெர்மனியை டாரஸ் KEPD 350 விநியோகத்தை அங்கீகரிக்க வலியுறுத்தியது ஏன் என்பதை இது விளக்குகிறது. அமெரிக்கா வழங்கிய ATACMS ஏவுகணைகளில் உக்ரைனின் கையிருப்பு வறண்டு கிடக்கிறது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் பதவிக்கு வந்தபின் புதிய ATACMS ஏவுகணைகளின் விநியோகத்தை நிறுத்திவிட்டார். டாரஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது முற்றுகையிடப்பட்ட உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக பார்க்கப்படலாம். குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் விளாடிமிர் புட்டினுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தியதால் போர் கணிக்க முடியாத திருப்பத்தை எடுத்துள்ளது. மேலும் உக்ரைனின் சுமி மற்றும் கார்கிவ் பிராந்தியங்களை கைப்பற்ற ரஷ்யா புதிய தாக்குதல்களை நடத்துகிறது. இருப்பினும் வரவிருக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி மீது ரஷ்யா ஏற்கனவே அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது. அவரது கருத்துக்களுக்கு பதிலளித்த கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் உக்ரைனை சுற்றியுள்ள நிலைமைகளை தவிர்க்க முடியாமல் பேரழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு கடினமான நிலையை மெர்சின் கருத்துக்கள் ஆதரிப்பதை தெளிவுபடுத்தியுள்ளன என்றார். இதற்கிடையில் ரஷ்யாவை பலவீனப்படுத்த தேவையான நீண்ட தூர ஆயுதங்களின் பற்றாக்குறையை கையாள்வதில் உக்ரைன் பார்ஸ் என்ற புதிய ஆயுதத்தை உருவாக்குகிறது என்ற தகவல் வெளியானது. இது ஒரு ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணையின் கலப்பினம். உக்ரைன் புதிய ஆளற்ற விமான ஏவுகணை 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. ரஷ்ய எல்லைக்குள் ஆழமாக உள்ள இலக்குகளை தாக்க வல்லது என்று கூறப்படுகிறது. உக்ரைனின் மூலோபாய தொழில்துறை அமைச்சர் ஹெர்மன் ஸ்மெட்டானின் ஏப்ரல் 11ஆம் தேதி உக்ரைனின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த ஏவுகணைகளை பற்றி குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டில் உக்ரைன் நெப்டியூன் ரக ஏவுகணையை சுயாதீனமாக சொந்த தயாரிப்பாக உருவாக்கிய பின் 2024ஆம் ஆண்டு பல புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடிந்தது என்று அமைச்சர் கூறினார். உக்ரைனிய தயாரிப்பு நெப்டியூன் ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தலைமை கப்பலாக இருந்த மொக்ஸ்வாவை தாக்கி கருங்கடலில் மூழ்கடித்தது உக்ரைனிய தயாரிப்பு நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தான். பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மார்ஸ் ஏவுகணை பற்றிய பெரும்பாலான விவரங்கள் ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்தாலும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் இந்த ஏவுகணை அமைப்பு தனியார் உற்பத்தியாளர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் அரசுக்கு சொந்தமான ஆயுத நிறுவனங்களால் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றன. சமீப கால தகவல்களின்படி இந்த ஆயுதம் சிறகுகள் கொண்ட ராக்கெட் ஆளற்ற விமானங்கள் என்று அழைக்கப்படும் வகுப்பை சேர்ந்தது. இந்த ஆயுதம் ஒரு பாரம்பரிய ஆனால் வழமைக்கு மாறான குரூஸ் ஏவுகணை என வகைப்படுத்தப்படுகின்றன. பார்ஸ் ஏவுகணை ஒரு சிறிய டர்போஜெட் இயந்திரம் மற்றும் ஒரு சிறிய வெடிப்பு முனையை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. சிறிய வெடிப்பு முனை என்றால் பொதுவாக 50 முதல் 100 கிலோகிராம் வரை இருக்கலாம். இதன் குறைந்த எடை அதிக வேகத்தில் அதிக தூரம் பயணிக்க உதவுகிறது மற்றும் வான் பாதுகாப்புக்கான சவாலான இலக்குகளை உருவாக்குகிறது. இந்த ராக்கெட் ஆளற்ற விமானங்களை விமானம் மற்றும் தரை வசதிகளில் இருந்து ஏவ முடியும். பார்ஸ் ஏவுகணை அதன் விவர குறிப்புகளின் அடிப்படையில் இந்த குடும்பத்தின் மற்றொரு உக்ரைனிய உறுப்பினரான ஹெரல் ஏவுகணையுடன் மிகவும் ஒப்பிடத்தக்கது என்று கூறுகிறார்கள். இந்த ஏவுகணையின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் இது உக்ரைனின் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்படலாம். இது உக்ரைனிய தற்காப்பு படைகள் ரஷ்ய எல்லைக்குள் அடிக்கடி தாக்குதல்களை நடத்துவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீண்ட தூர ஆயுதத்தை விரைவில் அணுக அனுமதிக்கும். உக்ரைன் தனது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தயாரிப்பை விரிவுபடுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளை வைத்திருக்கிறது. ரஷ்ய ராணுவ உள்கட்டமைப்பு மீதான ஆழமான தாக்குதல்களை ஆதரிக்க பார்ஸ் ஏவுகணை விரைவில் சேவையில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.